அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் உங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த ஒரு 31 நாட்களா அமையுதுங்க. இனி உங்களுடைய வாழ்வில் எல்லாம் முன்னேற்றம் மட்டுமே தாங்க நிகழும். அப்படி நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசி சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. 7.5 சனியின் காலமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. வீண் செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்று பாதிக்கப்படக்கூடுங்க. உறவினர்களுடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. ஒருவர் பேசினாலும் மற்றவர் அவற்றை கவனிக்காமல் விட்டு விடுவது நல்லதுங்க. திருமண முயற்சிகள் தோல்வியுறும். கூடுமான வரையில் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. மீன ராசினியர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து ஒன்று கைவிட்டு போகுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. சிலர் வழக்குகள்ல சிக்கி நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணால் ஏற்படும் பிரச்சனை கவலையளிக்குங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்கள் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இந்த தருணங்கள்ல குடும்பத்தார் மற்றும் கணவன் மனைவிக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது தங்களுக்கு 7.5 சனி நடைபெறுகுதுங்க. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினரை திருப்தி செய்ய இயலாது. நியாயமாக உங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் குறையுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு அவர்கள் கல்வி தகுதிக்கு குறைவான பணியே கிடைக்குங்க. சிலருக்கு அவர்களது விருப்பத்திற்கு மாறான இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசினருக்கு எதிர்பாராத பிரச்சனைகளினால் தாய்நாடு திரும்ப விருப்பம் ஏற்படுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் மறுக்கப்படலாங்க. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயர்வதால் விற்பனையை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. சந்தைகளில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும். வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளால் மனதில் விரக்தி ஏற்படுங்க. கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர்
ராசியினர் வெளிநாடுகளில் உருவாகியுள்ள சூழ்நிலையால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. வர வேண்டிய பாக்கிகள் தக்க தருணத்தில் வராதுங்க. இதனால் கடும் பண பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க நேரிடும். கூடுமான வரைக்கும் இது மாதிரியான நேரங்கள்ல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. அப்படியே ஈடுபட வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தாலும் கூட இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களை முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அந்த விஷயங்கள்ல ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. வருமானமும் குறையுங்க. திருமணமாகியுள்ள கலைத்துறையினருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடிய தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. ஆரோக்கியமும் சற்று பாதிக்கப்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லைங்க. அரசியல் தொடர்புகளினாலும் நன்மை ஏற்படுவது சந்தேகம் தாங்க. பலருக்கு உங்களை பயன்படுத்தி கொள்வார்களே தவிர உங்களுக்கு கை கொடுக்க எவரும் முன்வர மாட்டாங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகள்ல பணத்தை வீணடிக்க வேண்டாங்க. நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கு என்ற உண்மையை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மீன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மட்டும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி வாரத்துல கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டி வருங்க. திரைப்பட பிரமுகர்களுடன் உள்ள தொடர்பு உதவிக்கு வராதுங்க. ஜனன கால கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்காவிடில் அத்தகைய மீன ராசினர் அரசியலை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இல்லைங்க. படிப்பில் மனதை செலுத்துவது கடினமாக இருக்குங்க. உற்சாகம் குறையுங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என கிரக நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மாணவ மாணவியருக்கு விசா கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. தசாபுக்திகள் சாதகமாக இல்லாவிடில் பல்வேறு காரணங்களினால் மேல் படிப்பு தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்தவரை பாடுபடும் அளவிற்கு பலன் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் அதிகளவு விரயமாகுங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது என்றோ ஏற்பட்ட கடன் சுமை இன்று நெருக்கடியை கொடுக்குங்க. அண்டை நிலத்தவரோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். இரவு நேரங்கள்ல வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது அவசியங்க. ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டு இருப்பதால் விஷ ஜந்துக்களால் ஆபத்து உண்டாகக்கூடும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்திலும் வேலை பார்க்கும் இடத்திலும் உங்களுடைய மனம் புண்படும்படி பிறர் பெண்கள் பேசுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் படம் பிடித்து காட்டியிருக்குதுங்க. அத்தகைய தருணங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடிப்பது மிகவும் அவசியங்க. இன்று வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் இறுதி கொள்ளுங்க. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலையில் நீராடி பின்பு அல்லது மாலையிலோ அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்று சென்று தீபம் ஏற்றி வைத்துவிட்டு தரிசித்து விட்டு வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.